மத்திய கிழக்கிலிருந்து அவசரமாக வெளியேறும் அமெரிக்க இராணுவம். உச்சகட்ட பதற்றத்தில் ஈரான். மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்க படைகள் தற்போது அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருவதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. இதனால் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா ரொம்பவும் சூடாக இருக்கிறது. நிலைமை இவ்வாறு இருக்கையில் கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதைத் விமானப்படை தளத்திலிருந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் என்று பென்டகன் தரப்பு தகவலை குறிப்பிட்டு நியூயார்க் டைம்ஸ் கூறியுள்ளது. அதேபோல அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை பிரிவு பஹ்ரைன் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இங்கிருந்தும் கடற்படை வீரர்கள் வெளியேறப்பட்டிருக்கின்றனர். இந்த 2 இடங்களில் இருந்தும் மட்டும் வீரர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர். மற்றபடி ஈராக், சிரியா, குவைத், சவுதி அரேபியா, ஜோர்டன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ வீரர்கள் அதே இடங்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எக்ஸைஸ் செய்தி ஊடகம் தெரிவித்திருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலுக்கும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தும். இதுகுறித்து ஐநாவின் ஈரான் தூதர் வெளிப்படையாகவே எச்சரித்திருந்தார். எங்கள் நாட்டின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளம் நிச்சயமாக தகர்க்கப்படும் என்று கூறியிருந்தார். எனவே இந்த தாக்குதலிலிருந்தே தப்பிக்கவே மத்திய கிழக்கின் முக்கிய படைத்தளத்திலிருந்து ஆட்களை அமெரிக்கா பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்கிறது என சொல்லப்படுகிறது. இராணுவ வீரர்கள் வெளியேற்றியது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல் விமானங்கள் மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில் மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கும் இராணுவ தளங்களில் மிகப்பெரியது அல் உதைத் விமானப்படை தளம்தான். இங்கு நூற்றுக்கணக்கான அமெரிக்க போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல 2வது பெரிய இராணுவ தளம் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை பிரிவுதான். 2 இடத்திலிருந்தும் இராணுவ வீரர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.